நான் ஒரு ஆர்மி பொண்ணு தாங்க. இது என்னோடய யூடியூப் சேனல். இந்த யூடியூப் சேனல் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, OT7FF தான்டா பார்க்க போகிறோம். எஃப்எஃப்னா என்னென்னா ஃபேன் ஃபிக்ஷன் தான்டா. அது மட்டும் இல்லாமல் எல்லோரும் இதை நான் இமேஜினேஷன் பண்ணி கேட்டுக்கோங்க. இது என்னோடய இமேஜினேஷன் ஸ்டோரிஸ் தான். எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஹெட்ஃபோனை போட்டுட்டு தனியாக ஒரு இடத்துல கண்ணை மூடி ஃபீல் பண்ணி இந்த ஸ்டோரியஸை கேளுங்கடா. அப்போ தான் உங்களுக்கு புரியும். அண்ட் ஓகேடா, இது ஒரு OT7FF தான். இதில் 7 கேர்ள்ஸ் வருவாங்க. நம்ம கேர்ள்ஸை பற்றி பார்த்தலாம். நம்ம இப்போ இன்ட்ரோக்குள்ளே போயிடலாம். நான் கேர்ள்ஸோட நேமை சொல்கிறேன். ஜோ, ஸ்வீட்டி, ரூபி, ஸ்மைலி, அதுக்கப்புறம் ஹனி, ஒயிட்டி, க்யூட்டி. ஓகே, நான் ஒவ்வொரு கேர்ள்ஸை பற்றியாக சொல்கிறேன். நம்ம ஜோவை பற்றி சொல்லணும்னா, ஜோ 23 அவங்களுக்கு ஏஜ். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டான ஒரு பொண்ணு. ஸ்வீட் கேரக்டர் அண்ட் கேரிங்காக எல்லாரையும் பார்த்துக்கிடுவா. கைண்ட் ஹார்ட்டர். அவ்வளோதான்டா நம்ம ஜோவை பற்றி சொன்னால். ஜோ என்ன ஜாப் பண்ணுறாங்கன்னா, அவங்க ஃபேஷன் டிசைனிங் தான் பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்து நம்ம ஸ்மைலி, அதாவது ஸ்வீட்டி. ஸ்வீட்டிக்கு 21 ஏஜ். ஸ்வீட்டி எப்படின்னா ரொம்ப ரொம்ப சைலண்டான டைப். அவ்வளோ யாருக்கிட்டையும் பேசக்கூட மாட்டாங்க. அதே மாதிரி எப்படி நம்ம ஜோ கைண்ட் ஹார்ட்டடோ அதே மாதிரி தான் நம்ம ஸ்வீட்டியும் ரொம்ப கைண்ட் ஹார்ட்டட் அண்ட் இன்னசென்ட்டான பொண்ணு. அண்ட் நம்ம ஸ்வீட்டியும் ஃபேஷன் டிசைனிங் ஜாப் தான் பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்து நம்ம ஸ்மைலி தான். ஸ்மைலிக்கு ஏஜ் 20 ஆகுது. நம்ம ஸ்மைலி என்னென்னா ரொம்ப ரொம்ப ஜாலியான பர்சன். ரொம்ப ரொம்ப ஆட்டிடியூட் அந்த மாதிரி எதுவுமே அவங்களுக்கு கிடையாது. ஆட்டிடியூட்னால் என்னே தெரியாதுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஒரு பொண்ணு தான். அவ்வளோ எல்லாருக்கிட்டையும் நார்மலாக பேசுவாள். அவங்களுக்கு யாரோ பிடிக்கலையோ அவங்ககிட்ட பேசணும்னு தோணுச்சுன்னா போய் பேசிடுவா. அப்படிப்பட்ட ஒரு பொண்ணு. அண்ட் அவள் ஒரு டான்ஸர். ஓகே, அவள் செம்மையாக டான்ஸ் ஆடுவாள். நிறைய அவார்ட்ஸும் வாங்கியிருக்கா அதுக்கு. அடுத்து நம்ம ரூபி தான். ரூபிக்கு ஏஜ் 20 தான் ஆகுது. ரூபி ரொம்ப ரொம்ப பிரேவான கேர்ள். அண்ட் ரூபியை பற்றி சொன்னால், ரூபி ஒரு கம்பெனியில் மேனேஜராக இப்போ ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ரூபி ரொம்ப ரொம்ப என்ன சொல்ல கேரிங்காக எல்லாரையும் பார்த்துக்கிடுவாங்க. அவங்களுக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் எல்லாமே. அடுத்து நம்ம ஹனி தான். ஹனி எப்படின்னா ஒரு ஸ்டேட் ஃபார்வர்டான கேஸ். யாரை பார்த்தாலும் அவங்களுக்கு பிடிச்சிருந்தா பிடிச்சிருக்கு, பிடிக்கலனா பிடிக்கல, ஸ்ட்ரெயிட்டாக சொல்லிட்டு வந்துடுவாங்க. அண்ட் ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு. அண்ட் அவங்களும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி கிட்ட ரொம்ப ஜாலியாக பேசுவாங்க. அவங்களுக்கு இப்போ அவங்கக்கிட்ட யாராவது தப்பாக பேசினா மட்டும்தான் அவங்க கொஞ்சம் மோசமாக. மற்றபடி ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு. அண்ட் அடுத்து நம்ம ஒயிட்டி. ஒயிட்டி ஒரு சைல்டிஷான பொண்ணு. நம்ம அதுக்கப்புறம் நம்ம ஹனி என்ன ஜாப் பார்க்காங்கன்னா, மேக்கப் ஆர்டிஸ்டாக தான் இருக்காங்க. ஓகே, நம்ம அடுத்து ஒயிட்டி ரொம்ப சைல்டிஷான பொண்ணுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி. அண்ட் இன்னசென்ட்டான பொண்ணு வேறு. ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணுங்க அந்த பொண்ணு. எனக்கு குரூப்லேயே அவள் தான் நல்லவன்னாலும் சொல்லலாம். அதுக்கப்புறம் அவளும் மேக்கப் ஆர்டிஸ்டாக தான் இருக்கா. அவளுக்கு ஏஜ் 18 ஆகுது. 19 ஆகுது. அடுத்து நம்ம க்யூட்டியை பற்றி சொல்லணும்னா, க்யூட்டி ஒரு ஆட்டிடியூட் டைப்பான ஒரு பொண்ணு. அவள் எப்பவுமே எப்படி நம்ம ஹனி எப்படியோ அந்த மாதிரி தான். ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். அண்ட் அவ்வளோவா யார்கிட்டையும் பேச மாட்டான்னா, அவள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுவாள். அண்ட் நல்லா ஜாலியான டைப் தான். ஆனால் கொஞ்சம் அவளுக்கு ஆட்டிடியூட் இருக்கும். எங்கே காமிக்கணுமோ அங்கே மட்டும் காமிப்பாள். அண்ட் அவளும் மேக்கப் ஆர்டிஸ்டாக தான் இருக்காங்க. அண்ட் இப்போ நம்ம ஜோ, அதுக்கப்புறம் நம்ம ஸ்வீட்டி, அதுக்கப்புறம் ஸ்மைலி, இவங்க 3 பேருமே பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். இவங்க எல்லாருமே மும்பையில் இருக்காங்க. தமிழ்நாடு தான், அதாவது இவங்களும் இந்தியா தான், ஆனால் மும்பையில் இருக்காங்க. அடுத்து நம்ம மற்ற 4 கேர்ள்ஸும் சென்னையில் இருக்காங்க. அவங்களும் ஒரு தமிழ்நாடு பொண்ணுங்க தான். அதுக்கப்புறம் எப்படி இவங்க கொரியாவுக்கு போகிறாங்க, என்ன ஆகுது எல்லாம் பார்க்கலாம். அதுக்கப்புறம் இவங்க ஃபேமிலியை பற்றி பார்க்கலாம். நம்ம ஜோக்கு கூட பிறந்தது ஒரே ஒரு பிரதர் தான், அதாவது ஒரே ஒரு தம்பி தான். தம்பியும் ஜாப் தான் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க வீட்டில் ரொம்ப ரொம்ப ஜாலியான அண்ட் ஃப்ரெண்ட்லியான டைப்பு. நம்ம ஸ்வீட்டி வீட்டுக்கு வந்தால், ஸ்வீட்டிக்கு யாருமே கிடையாது. அவங்க ஒரு சிங்கிளான ஒரு பொண்ணு தான். அண்ட் அவங்க வீட்டில் அவ்வளோ கேர் கூட பண்ண மாட்டாங்க. அவங்க எப்படின்னா, அவங்க வீட்டில் இவங்க எப்படியோ அதே மாதிரி தான். அவங்க ஜாப் அந்த மாதிரி இருக்கிறனாலே ஸ்வீட்டி சில நேரத்தில் அமைதியாக அந்த மாதிரி அவனுக்கு அதுவும் ஒரு ரீசன் ஆகிட்டு. அதுக்கப்புறம் நம்ம ஸ்மைலியை பற்றி சொல்லணும்னா, அவங்க வீட்டில் இவன் எந்த மாதிரி கேரக்டரோ அதே மாதிரி தான் அவங்க வீட்லேயும் ரொம்ப ஜாலியான டைப்பு தான். அடுத்து நம்ம
ரூபியை பற்றி சொல்லணும்னா ரூபிக்கு ஒரே ஒரு சிஸ்டர் தான். அவங்க வீட்டில் அவங்க அம்மா அவங்க அப்பா சிஸ்டருக்கு மட்டும்தான் அவங்க எல்லாமே இது பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து சிஸ்டரை மட்டும்தான் ரொம்ப கேர் பண்ணுவாங்க. இவங்க மூத்த பிள்ளையாக இருக்கனால அவ்வளோவா கண்டுக்கிட மாட்டாங்க. அது ரூபிக்கு எப்பவுமே ஒரு கஷ்டமாக இருந்தாலும் ரூபி அதான் வந்து எதுவுமே மைண்டில் இது பண்ணி வைக்க மாட்டாங்க. அவங்களுக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஃபுல்லாக அவங்க வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அவ்வளோதாண்டா. அடுத்து நம்ம ஹனிக்கு வரலாம். ஹனியை பற்றி சொல்லணும்னா ஹனிக்கு ஒரே ஒரு சிஸ்டர். அதாவது அவங்க சிஸ்டர் எப்படின்னா அவங்க வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப இது பண்ணுவாங்க. அவங்க அப்பா வந்து ஃபாரினில் ஒர்க் பண்ணுறாங்க. நம்ம ஹனி தான் வீட்டை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு வந்து பொறுப்பாக அந்த மாதிரி பார்த்துக்கிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஒரே ஒரு சிஸ்டர்னால அவங்க சிஸ்டர் வந்து ஸ்டடி தான் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க சிஸ்டர் இவங்களும் ரொம்ப ரொம்ப ஜாலியான டைப். அதுக்கப்புறம் நம்ம ஒயிட்டிக்கு பார்த்திங்கன்னா ஒயிட்டிக்கு ஒரு பிரதர் இருக்காங்க. ஒயிட்டி வந்து ஒரு ஆர்மி கேர்ளுங்க. ஓகே, இதில் வந்து ஒயிட்டி மட்டும்தான் ஒரு ஆர்மி பொண்ணாக இருப்பாங்க. அதுக்கு வந்து ஒயிட்டிக்கு வந்து கூட பிறந்து ஒரே ஒரு தம்பி தான். தம்பியை வந்து என்ன சொல்ல ஒரு நல்லா வால் பண்ணிகிட்டு இருக்க தம்பி தான். அதுக்கப்புறம் ஒயிட்டி வீட்டை பற்றி சொல்லணும்னா அவங்க அப்பா ரொம்ப ஜாலியான டைப்பு. ஆனால் அவங்க அம்மா அதுக்கு ஆப்போசிட் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. ரொம்ப ரூட்னே சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு அம்மா தான். அதுக்கப்புறம் ஸ்மைலி வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தான் வளர்ப்பாங்க. நம்ம கியூட்டி வீட்டுக்கு வந்திங்கன்னா கியூட்டிக்கு வந்து ஒரே ஒரு சிஸ்டர். அவங்க சிஸ்டருக்கு மேரேஜ் ஆகிட்டு இவங்க செகண்ட் பொண்ணு தான். அண்ட் ஸ்வீட்டியோட வீட்டில் எப்படின்னா ஒரு நார்மலான ஃபேமிலி எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி தான் இருப்பாங்க. கியூட்டியோட அம்மா அப்பா. ஓகேடா, நம்ம அடுத்து வந்து எஃப்எஃப்குள்ளே போயிடலாம். எஃப்எஃபோட ஸ்டார்டிங் நம்ம 3 கேர்ள்ஸை தான் காட்டுறோம். 3 கேர்ள்ஸ் அது யாருன்னா அதுக்கப்புறம் நம்ம ஹனி ஜோ ஸ்மைலி அதுக்கப்புறம் ஸ்வீட்டி. இவங்க 3 பேர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இருக்காங்க. அப்போ நம்ம ஜோ வந்து சொல்கிறாங்க, நான் நம்ம கொரியாவுக்கு போகணும், உங்களுக்கு ஞாபகம் ஒரு கடி சொல்லும்போது நம்ம ஸ்மைலி வந்து ஞாபகம் இருக்குடி, இன்னும் நம்பவே முடியல தருவா, நான் அங்கே போய் டான்ஸ் ஆட போகிறேன், அதுவும் நான் வந்து பிடிஎஸில் கூட ஆட போகிறேன். எவ்வளோ பெரிய ஆசை தருமாடி. அவங்க தான் எப்படிப்பட்ட டான்ஸ் ஆடுவாங்க, அவங்க கூட நானும் இருந்தேன், இனி அவங்களோட ஸ்பாட்டுக்கு தான் டான்ஸ் ஆடுவேன்னு சொல்லிவிட்டு அவங்க செம்மையாக என்ஜாய் பண்ணியிருக்காங்க. நம்ம ஸ்வீட்டி ஒரு ரியாக்ஷன் இல்லை. எடி இந்த திங்ஸ் எடுத்து வச்சிட்டியா, அந்த திங்ஸ் எடுத்து வச்சிட்டியா அப்படி மட்டும்தான் கேட்காங்க. நம்ம ஜோ பார்த்துட்டு எல்லாம் ஒவ்வொரு டைப்பாக இருக்குங்க, நம்ம மட்டும்தான் கரெக்டாக இருக்கோம் போல் அப்படின்னு அவங்க மைண்டில் நினச்சிட்டு எல்லாம் கிளம்புங்க, நம்ம நாளைக்கு கொரியாவுக்கு போகணும், எல்லாத்துக்கும் ஞாபகம் இருக்குன்னு நினைக்க எல்லா திங்ஸும் எடுத்து வச்சுக்கோங்க, அது மட்டும் இல்லாமல் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க ஒரு வாட்டி. ஓகே, அதுக்கப்புறம் அது இல்லை இது இல்லைன்னா யாரும் சொன்னாலும் வந்து எடுக்க முடியாது. ஜோ உங்கள் அம்மாட்ட நீ சொன்னியா அப்படி சொல்லி நம்ம ஸ்மைலி கேட்கும்போது எங்கள் அம்மாட்ட சொன்னேன், எங்கள் அம்மா வந்து பார்த்து போயிட்டு வாங்கன்னு தான் சொன்னாங்க, எங்கள் அப்பா தான் வந்து திட்டிக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம பாய்ஸ் கிட்ட வரலாம். நம்ம பாய்ஸ் எப்பவும் போல் ஒரு ஐடல் தான். நம்ம பாய்ஸில் வந்து நம்ம ஆழம் வந்து பாய்ஸ் இங்கே வாங்க உங்ககிட்ட கொஞ்சம் பேசுன்னு சொல்லி ஆடம் எல்லாரையும் கூப்பிடுதாங்க. எல்லோரும் சொல்லுங்கள் ஐயான்னு சொல்லிவிட்டு இப்போ ஜேகே தான் எல்லோரும் வராங்க. வந்தோடனே ஆரம் சொல்கிறாங்க, நம்மளுக்கு வந்து நியூவாக வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட், அதுக்கப்புறம் ஃபேஷன் டிசைனர், அதுக்கப்புறம் நியூவாக ஒரு டான்ஸரும் வர போகிறாங்கன்னு சொல்லும்போது நம்ம ஜேக்கப் வந்து டான்ஸர் அது யார் அப்படின்னோடனே அது வந்து இந்தியாவிலேருந்து தான் ஒரு பொண்ணுங்க வராங்க, எல்லாம் இந்தியன் கேர்ள்ஸ் தான் சொல்லும்போது நம்ம ஜிம்மின் வந்து ஐயா இந்தியன் கேர்ள்ஸ்னால் எல்லாம் மேரேஜ் ஆகாத பொண்ணுங்க தான் கேட்கும்போது நம்ம ஜின் வந்து தலையில் அடிச்சுட்டு உன் மைண்டு எங்கே போகுதுன்னு எனக்கு மட்டும்தானே தெரியும், அவன் என்னத்தை சொல்லிகிட்டு இருக்கான், அதை பற்றி என்ன ஆச்சு, ஏன் பழைய மெம்பர்ஸ் தான் போயிட்டாங்க அதை பற்றி கேட்கியானா, சும்மா இருங்க ஐயா, பழைய மெம்பர்ஸ் எல்லாம் ஆண்டிஸ் மாதிரி இருந்தாங்க, இப்போ பாரு நியூவாக இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது இல்லை ஜின் அது என்னென்னு ஆரம் சொல்கிறாரு, இல்லை ஜின் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் கான்ட்ராக்ட் முடிஞ்சிட்டு, அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஒர்க்ஸ் எதுவுமே சரியில்லை, அவங்களாலையும் நம்மளுக்கு நிறைய ப்ராப்ளம் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அதுவும் கரெக்ட் தான். என்னோடய டான்ஸர் எதுக்கு மாற்றுறீங்க சொல்லி நம்ம ஜேகப் கேட்கும்போது இல்லை அந்த டான்ஸரால் வந்து நிறைய ப்ராப்ளம் வந்திருக்கு, நீங்கள் எங்கே போகிறீங்க என்னென்ன ஷோ நடக்க அவர் தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா சொல்லி இங்கே பாய்ஸ் எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம 4 கேர்ள்ஸ் கிட்ட வந்திங்கன்னா 4 கேர்ள்ஸும் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா நம்ம ரூபி வீட்டில் தான் எல்லோரும் போயிருக்காங்க. அப்போ ரூபி வீட்டுக்கு போயிருக்கும்போது போயிட்டு என்ன சொல்லுவாங்க, ரூபி எனக்கு இன்னும் நம்ப முடியல ரூபி, உண்மையாகவே எங்களுக்கு விக்கெட்டில் வேலை கிடச்சிட்டா, இன்னொரு வாட்டி இந்த மெசேஜை நீ பார்த்து கிளியர் பண்ணிடி அப்படின்னு சொல்லும்போது பக்கத்தில் மணி அவள் தான் எத்தனை வாட்டி சொல்லுவாள், ஒரு வாட்டி சொன்னால் உனக்கு போதாதாடி, நானே அதை பார்த்தாலே உனக்கு தெரியலன்னு சொல்லும்போது ரியலாகவே நம்ப முடியலடி, பிடிஎஸை பார்க்கலாண்டி, கொரியாவுக்கு போகலாம், ஒப்பாவை பார்க்கலாம், ஜங்குக்கு ஜேகே
ஜங்கே ஜேகே ஜிமின் ஜின் அப்படி சொல்லும்போது என்னடி உளறிட்டு இருக்க, சொன்ன பேரையே சொல்லிகிட்டு இருக்கேன்னு சொல்லி க்யூட்டி கேட்கும்போது உனக்கு தான் தெரியாது, நான் ஒரு ஆர்மி பொண்ணு, உனக்கு தான் என்னை பற்றி தான் என்ன தெரியும் சொல்லும்போது ஆமாம்மா எனக்கு உன்னை பற்றி ஒன்றும் தெரியாது, நீ பைத்தியம்னு எனக்கு இப்போ தானே தெரியாமல் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹனி சொல்கிறாங்க. போதுண்டி எப்போ பார்த்தா என்ன கலாய்ச்சிட்டே இருக்காதீங்க, நீங்கள் வேணா போய் பாருங்கடி, நீங்கள் உண்மையாகவே அந்த பசங்களை பார்த்த உடனே மயங்கிடுவீங்கன்னு சொல்லும்போது பசங்களை பார்த்து மயங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே நம்ம 3 கேர்ள்ஸ் சொன்னால் 3 கேர்ள்ஸும் கிளம்பி அவங்க வந்து பிகிட் கம்பெனி வாசலில் போய் அதாவது பிகிட் கம்பெனியில் வாசலில் நிற்க மாதிரி கனவு தான் நம்ம ஸ்மைலிக்கு வருது. ஸ்மைலி வந்து ஐயோ பிகிட் கம்பெனி வாசல் உள்ளே போகிறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எங்கன்னு பார்த்தா இப்போ அவங்க ஃப்ளைட் ஏறதுக்காண்டி ஒரு ஆட்டோவில் பேக்கிட்டு இருக்காங்க. அங்கே போகும்போதே இப்படி கனவு வரும்போது நம்ம ஜோ வந்து என்னடி பண்ணிகிட்டு இருக்கேன்னு கேட்கும்போது பிகிட் கம்பெனி வாசலுக்குள்ளே நான் போயிட்டேன்னு சொல்லும்போது வாசலுக்குள்ளே போயிட்டியா, என்னடி பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்கிறாங்க. அப்போது நம்ம இப்போ 4 கேர்ள்ஸ் கிட்ட வரலாம். நம்ம 4 கேர்ள்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா ஒரு வாட்டி செக் பண்ணால் உனக்கு போதாடாடி, 100 வாட்டி செக் பண்ணி என் உயிரை வாங்குறியடி, ஒரு வாட்டி பார்த்தாலும் சரி 100 வாட்டி பார்த்தாலும் சரி வந்த மெசேஜ் தாண்டி அது அப்படி சொல்லும்போது ரியலாகவேடி என்னால் நம்ப முடியல தெரியுமா, என்னோடய எத்தனை நாள் ஆசை தெரியுமா அப்படின்னு வாங்கிட்டு சொல்லும்போது நம்ம கிட்டே சரி இவ்வளோ தான் பேசினது போதும், ஓகே நம்ம என்னைக்கு ஃப்ளைட்டு அப்படின்னு சொல்லும்போது ஃப்ளைட் வந்து இன்னொரு நாள் கழிச்சு இருக்கும், அது மட்டும் இல்லாமல் நம்ம கூட 4 கேர்ள்ஸும் வருவாங்க, அவங்க வந்து இந்த நேரத்துக்கு போயிருப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன், அவங்களுக்கு முன்னக்கூட்டியே மெசேஜ் வந்துட்டு நாளைக்கு இருக்கா ஃப்ளைட்டு, சரி அம்மா அப்பாட்ட தான் சொல்லணும்னு சொல்லும்போது ஆமாம் எங்கள் அம்மாட்ட தான் சொல்லி நானும் கிளம்பணும்னு சொல்லும்போது நம்ம ஹனி வந்து ஆமாம் அவங்க அம்மாட்ட சொல்லி போமான்னு சொல்லி உனக்கு ஆரத்தி எடுத்து அனுப்ப போகிறாங்க, எப்படியும் உனக்கு கெட்ட வார்த்தையில திட்டு தான் போகிறாங்க அப்படி சொல்லும்போது ஓவராக சொல்லாதீங்க, எங்கள் அம்மா இதுக்கு தான் ஒத்துக்கிடுவாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ கரெக்டாக நம்ம ஒயிட்டியோட அம்மா எடுத்தாங்க. ஒயிட்டி டைம் எத்தனையாவது தெரியுமா, நீ இப்போ போகிறேன்னு சொன்னது தெரியுமா, இன்னும் வரல, சொன்ன டயத்துக்கு வர மாட்டியான்னு சொல்லி திட்டுறாங்க. ஒயிட்டி ஆமாம்மா இதுவும் வந்துட்டம்மா, இந்த வாசல்கிட்ட நிற்கமான்னு சொல்லும்போது நம்ம அண்ணி வந்து சொன்னோம்ல இதுதான் நடக்கும்னு எனக்கு தெரியும்ல சொல்லிட்டு பாவண்டி அவளை இதுக்கிட்டே ஓட்டிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ரூபி கேட்கும்போது உனக்கு தெரியாதுடி அவங்க அம்மா எவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க, இப்போ எப்படி அவள் வந்து கொரியாவுக்கு வர போகிறான்னு எனக்கு தெரில, அவங்க அம்மாவுக்கு தெரியும்டி இவளுக்கு கொரியாவில் தான் ஜாப், அது மட்டும் இல்லாமல் கொரியாவில் நல்ல சேலரி கிடைக்கும், அது அவங்க அம்மாவுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக விட்டுருவாங்க அப்படி சொல்லும்போது விட்டால் சரி விடாட்டி என்ன பண்ண போகிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து நம்ம ரூபி வந்து சொல்கிறாங்க ஓகே நாளைக்கு ஃப்ளைட் இருக்குது, எல்லோரும் வந்து கிளம்பி எல்லாம் வந்துடுங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேடா நான் இதோட இந்த எஃப்எஃப் முடிக்கேன், நெக்ஸ்ட் படத்தில் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம், பாய்.